நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்தில் ஆலோசனை. கூட்டணியை உடைச்சா திமுகவின் வெற்றி அவ்வளவு எளிதானதாக இருக்காது. கூட்டணியை உடைக்க வேண்டும் என்றால் தாவேகா, அதிமுக போன்ற ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும். 2019 இருந்து கடந்த 2024 தேர்தல் வரை திமுக வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுவது கூட்டணி. இவர்களை எப்படி முறியடிப்பது? ஒரே விஷயம்தான், கூட்டணியை உடைச்சா திமுகவின் வெற்றி அவ்வளவு எளிதானதாக இருக்காது. இதை தான் பாட்னா சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் ஆலோசித்திருக்கிறார்கள். அதன் நீட்சியாகவே இன்று தாவேகா தலைவர் விஜயுடன் இவர்களுடைய ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. சரியாக 2:40க்கு சென்னை ஏர்போர்ட் வந்த பிரசாந்த் கிஷோரை பிக்கப் செய்தது ஆதவ் அர்ஜுனா. அங்கிருந்து நீலாங்கரை செல்லும் வழியில் தற்போது தாவேகாவின் தேர்தல் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமியை பிக்கப் செய்து கொண்டு வாகனத்திலேயே சிறிது நேரம் இவர்கள் உரையாடி இருக்கிறார்கள். சில ஆலோசனைகளும் நடத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்தே நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையில் திமுகவின் முக்கிய கட்டமைப்புகள், அவர்களின் வியூகம், இதையெல்லாம் அறிந்தவர்களாக ஆதவ் அர்ஜுனா மற்றும் பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார்கள். தற்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதில் எதெல்லாம் ஓட்டையாக இருக்கிறதோ அல்லது எங்கெங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் கையில் எடுத்தாலே வெற்றி நமக்கு எளிதாக அமையக்கூடும். அதற்கு முதலில் கூட்டணியை உடைக்க வேண்டும். அந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்றால் தாவேகா, அதிமுக போன்ற ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் மட்டுமே தான் திமுகவை எளிதில் வீழ்த்த முடியும். அடுத்து தாவேகாவின் வளர்ச்சியும் இருக்கும் என்கிற முக்கிய ஆலோசனையும் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சமீபத்தில் நடந்து முடிந்த டெல்லி தேர்தல் குறித்து சில உதாரணங்களை மேற்கோள் காட்டியும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது.